சரி ஓகேடி. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் வந்து அரேஞ்சுடி. இது எப்படி எனக்கு தெரியாம நடந்துச்சு? நான் உன் கூடயே தாண்டி இருக்கிறேன். சாக்க குறை எல்லாம் உனக்கு தெரியாம தாண்டி. நீ ஊருக்கு போயிருந்தில இடையில, அந்த கேப்ல தாண்டி எல்லாம் நடந்துச்சு. அடி பாவி, குட்டி போட்ட பூனை மாதிரி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தனே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையடி நீ. எங்க என்னையும் கொஞ்சம் கவனிச்சினா பரவாயில்ல, நீ உன்னையவே உன் மூஞ்சி கண்ணாடியில பார்த்துட்டு கவனிச்சுட்டே இருந்தீனா என்னோடது எப்படி உனக்கு தெரியும்? சரி அதை விடுறி, இப்போவாச்சும் சொல்லு, எப்படி லவ் ஆச்சு, எங்க பார்த்து என்ன நடந்துச்சு சொல்லு. இல்லடி, அது வந்து லவ்னு சொல்ல முடியாது. அடி பாவி, இப்போதான் லவ் அண்ட் அரேஞ்சுன்னு சொன்ன, லவ்னு சொல்ல முடியாதுங்கிற. இல்லடி, அப்படி சொல்ல வரல. சரி நான் உனக்கு கதையே சொல்றேன் இரு. சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும். என்னடி இவ்வளோ அவசரப்படுற? நாளைக்கு காலேஜில் பேசிக்கலாண்டி. எதுவுமே சஸ்பென்ஸாக இருந்தால் தாண்டி நல்லாயிருக்கும். அடி பாவி, காலையிலையா? இப்போ சொல்றீ, இல்லைன்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. சரி நெட்டச்சி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய். அடியே நில்லுடி, போகாதடி. அடியே என்ன இவ சஸ்பென்ஸாக வச்சுட்டு போறா? நைட்டு வேற எனக்கு தூக்கம் வராதே. எங்க போனா இவ? காலையிலேருந்து இவளை பார்க்க முடிய மாட்டேங்குதே. நேற்று பூரா சஸ்பென்ஸ் வச்சுட்டா, நைட்டு பூரா தூக்கம் வரல. இங்கே தான் நிற்கிறாளா? என்ன பண்ணிட்டு இருக்கிறா புக்கை வச்சுட்டு? போய் இன்னைக்கு என்னன்னு கேட்டே ஆகணும். ஏண்டி செல்வி, செல்வி, ஏண்டி செல்வி, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா? காலேஜில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து என்னை பார்க்கல. ஏண்டி இதை நைட்டு வேற யோசிச்சு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா யோசிச்சு எனக்கு தூக்கமே வரலடி, தெரியுமா பாவி. சிரிடி சிரி, நீ ஏண்டி சிரிக்க மாட்ட? நைட்டு பூரா பைத்தியம் முடிச்சது எனக்கு தானே, நீ சிரி. ஐயோ நெட்டச்சி, கோவப்படாதடி, கூல் கூல். சரிடி, இப்போவாச்சும் சொல்லுடி. சரிடி சொல்கிறேன். அது வந்து ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ வாடி, பிரேக் டைம் முடிஞ்சிச்சு, கிளாஸில் போய் பேசிக்கலாம், வாடி வாடி. என்னது? கடைசியில் அவளே சொல்ல வந்தான், இந்த பெல் அடித்து கெடுத்துட்டுருச்சு. என்ன இது? நெட்டச்சி வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. என் மேலே இன்னும் அவளுக்கு கோவம் போலையாட்டிருக்கு. சரி போய் நம்மளே பேசலாம். என்னடி நெட்டச்சி ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்க? சரிடி, நான் இப்போ சொல்கிறேன்டி, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்டி. ஐயோ அம்மா சாமி, நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நீ கிளாஸை பார். இல்லை நெட்டச்சி, நான் சீரியஸாகவே இப்போ சொல்கிறேன் கேளு. அன்னைக்கு ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன்டி. அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு. அப்புறம் என்ன சொன்னார்? அவரும் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு நான் வரதை பார்த்துட்டே இருந்தாராமாடி. ஒரு நாள் என்னை ரொம்ப பிடிச்சி போய் என்கிட்ட வந்து சொன்னார். என்ன ஒரே ஜாலி தான், எடுப்புலே லவ் சொல்லிட்டாரா? அடைச்சி அதை சொல்லடி. அவர் 4 நாளும் உங்களை கோயிலில் பார்த்துருக்கேன், நான் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்டி. ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டாருடி. சீக்கிரம். அப்புறம் லவ்வை எப்போ சொன்னார்? அவர் எங்கடி லவ்வை சொன்னார்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நான் தான் எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டேன்டி. அவ்வளோதாண்டி எங்கள் லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து பேசினாரு. எங்கள் அம்மா அப்பாவும் விசாரிச்சுட்டு நல்ல பையன் ஓகேன்னு முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு. அடைச்சை, இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி? இதுக்கு தான் என்னை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வச்சியாடி. சரி விடுடி, இப்போதான் கல்யாணம் வரைக்கும் எல்லாம் வந்துருச்சுல. இப்போ எல்லா வீட்லேயும் பேசி எல்லாம் முடிவு பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுடி நல்லபடியா. ஆமாண்டி, நல்லதே நடந்தா சரி. நட்டவள்ளி, சிம்ரன் மாதிரி இருக்கிற பாக்குறதுக்கு. நெட்டச்சி, பின்னாடி பாருடி, முள்ளமன்றி மண்டையா உன்னை பார்த்து விசில் ஊதுறான். ஏண்டா நாதேரி, பார்க்கறதுக்கு தேங்காய் மண்டை மாதிரி இருந்துட்டு என்ன விசில் ஊதுறியா? ஏண்டி நெட்டச்சி கோவப்படுற? சும்மா அதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தானே. பிச்சு போடுவேன்டா பிச்சு. இதுக்கப்புறம் என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா அவ்வளோதான், மண்டையை உடச்சிருவேன். சரி விடு நெட்டச்சி, அவன் கிடக்கிறான். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகலாண்டி. அம்மா வேற தனியாக இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. வா போகலாம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் வந்துட்டேன். வா சாமி, காலேஜ் முடிஞ்சா? வா உள்ள வாமா, டீ போட்டு தரேன். சாமி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பெரியப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மாலாம் வராங்கம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எதுக்குமா வராங்க வீட்டுக்கு? என்ன விஷயம்? இல்லைம்மா, உங்கள் கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும்ல, அதனால தான் எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டு இருக்காங்கம்மா. அப்படியாம்மா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஏம்மா என்னம்மா பண்ண போறீங்க? ரொம்ப கஷ்டப்படுறீங்களம்மா காசுக்கு. அதெல்லாம் நீ நினைக்காதம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி உங்கள் கல்யாணத்தை சிறப்பாக செஞ்சு கொடுப்போம், ஓகேவா? சரிம்மா. அப்பா எங்கம்மா? இன்னும் வரலையா அப்பா? வருவார்மா, வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வருவார் போல. பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரே, பார்ப்போம். அம்மா, இன்னைக்கு நெட்டவள்ளியோட காலேஜில் ஒரே ரவுஸுமா, ஒரே காமெடி. ஆமாம் ஆமாம், அந்த பிள்ளையால எப்பவுமே காமெடியாக தானே இருக்கும். அது பேசினாலே காமெடியாக தான் பாப்பா இருக்கும். செல்வி கிட்ட நம்ம நோட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம், போய் வாங்கலாம். இவங்க நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி என்னன்னு கேட்போம். நெட்டவள்ளிமா, அவரை நீ எப்போ பார்த்த, எப்படி லவ் ஆச்சு, என்ன ஏதுன்னு கேட்டாமா. அதை நான் சொல்கிறதுக்கே ஒரு நாள் ஆக்கிட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. அதுக்கப்புறமா பாவம்னு பார்த்து நான் சொன்னம்மா. நீ இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே சொல்லியிருக்கலாம், அந்த பிள்ளைக்கு மண்டையை வெடிச்சிருக்கோம். நல்ல அம்மா, நல்ல பிள்ளை. ஏண்டி அம்மா செல்வி, என் நோட்டை வாங்கிட்டு போயிட்ட?
ஹே வாடி வாடி நெட்டச்சி, உன்னை பற்றி தாண்டி பெருமையாக சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம் ஆமாம், ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தீங்க. என்னம்மா நெட்டச்சி, நீ ஏதாவது லவ் கிவ்லாம் பண்ணுறியா? ஐயோ ஆண்டி, எனக்கெல்லாம் யார் செட் ஆவா? என் ஹைட்டை பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடிடுவானுங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? உனக்கு அறிவு இல்லையா, அழகு இல்லையா, திறமை இல்லையா, என்ன இல்லை உனக்கு? என்னங்க ஆண்டி, இப்போ நீங்களும் சேர்ந்து என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நடத்துங்க நடத்துங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, உன்னை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? உண்மைத்தாம்மா சொன்னேன் நானே. நெட்டவெளி எப்பவும் இப்படியே தாம்மா இருக்கா, காமெடி பண்ணிகிட்டே தான் இருக்கா.